ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அண்ணன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இடம் கொடுத்தா ஒட்டுமொத்த வீட்டையும் ஆட்டையை போடுறதுக்கு நினைக்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்குதா அப்படின்னு பாண்டிச்சேரி அரசியல் வட்டாரம் தேர்தல் களம் நம்மளுக்கு தெளிவுபடுது. கடந்த முறை சிங்கிள் டிஜிட்ல பாஜக கூட்டணியில நின்னாங்க என்ஆர் காங்கிரஸோட சேர்ந்து. இந்த தடவை எங்களுக்கு இரட்டை இலக்கு எண் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அடம் பிடிச்சிருந்தாங்க பாஜக. இன்னும் குறிப்பா சொல்ல போனா அங்க பாண்டிச்சேரியில அதிமுகவா பாஜகவா அப்படின்னு நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா அதிமுக கொஞ்சம் வலுவாக இருக்குது. ஆனா பாண்டிச்சேரியில அதிமுக அதல பாதாளத்துக்கு கீழே போயிருச்சு. அதிமுகல ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது பாண்டிச்சேரியில எந்த அளவுக்கு செல்வாக்கா இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் நிதர்சனமான ஒரு உண்மையா இருக்கு. ஆனா ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு தமிழ்நாட்டிலும் சரி பாண்டிச்சேரியிலும் சரி அதிமுக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேடல்ல தான் நம்ம என்ன பண்ணோம் இருக்கணும். ஆனா இங்க பாஜக வளர்ந்துட்டு வரத பாக்குறோம். பாண்டிச்சேரியில என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை கொண்டு வந்ததுனால எவ்வளவு பெரிய குழப்பங்கள் அங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களே மனவேதனை அடைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ஆர் காங்கிரஸ்ல இருந்து ஒரு சிலர் என்ன பண்றாங்க, குமுறாங்க. இதனிடையில பாண்டிச்சேரியில இருக்கிற மொத்தம் 30 தொகுதியில 16 தொகுதி என்ஆர் காங்கிரஸுக்கு, 10 தொகுதி பாஜகவுக்கு, மீதி 4 தொகுதி இருக்குல்ல, இந்த 4ல 2 அதிமுகவுக்கு, 2 இப்போ புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு எல்ஜேகே, ஜனநாயக லட்சிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு, ஆரம்பிச்சிருக்கிறாரு. மார்டினுடைய மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின். இவர் என்ன பண்ணிருக்காரு, கட்சி ஆரம்பிச்சாரு. இவருக்கு 2 சீட்டு கொடுக்குறாரு. எதுக்குப்பா இவருக்கு 2 சீட்டு கொடுக்குறீங்க? இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. இவரு ஓட் பேங்க் என்ன எதுன்னு விசாரிக்காம இவருக்கு ஏன் 2 சீட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு கேள்விகள் எழும்பலாம். ஆனா அங்கதான் ட்விஸ்ட் வச்சிருக்கிறாரு ஜோஸ் சார்லஸ். குறிப்பா என்ஆர் காங்கிரஸ்ல இருந்தும் பாஜகவில இருந்தும் கிட்டத்தட்ட என்ஆர் காங்கிரஸையும் சேர்த்து பாஜகவையும் சேர்த்து 10 எம்எல்ஏக்களை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. ஜனநாயக லட்சிய கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் அவர். ஜோஸ் சார்லஸ் தனித்து அங்க தேர்தலை கண்டார்னா ஓட்டுகளை பிரிப்பார். குறிப்பா என்ஆர் காங்கிரஸ் ஓட்டும் பாஜகவின் ஓட்டும் பிரிக்கப்படும் அப்படின்னு அறிந்த பாஜக ஜோஸ் சார்லஸ நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நீ தனித்தல நிக்க கூடாது, விஜய் கூட சேர்ந்து நிக்க கூடாது. ஏன்னா ஜோஸ் சார்லஸ் ஆரம்பத்துல என்ன நினைச்சாருன்னா, டிவிகே கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, டிவிகேவும் நம்மளும் சேர்ந்து நின்னா அங்க ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஸ் சார்லஸ் நினைச்சிருக்காரு. ஆனா பணத்தை வாரி இறைச்சிருக்கிறார். மக்கள் இயக்கம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு மக்கள் பணியில பணத்தை வாரி இறைச்சி கிட்டத்தட்ட பாண்டிச்சேரியில ஆல்மோஸ்ட் அவர் என்ன பண்ணிட்டாரு, மக்கள் மனதை பிடிச்சிட்டாரு. குறிப்பா என்ஆர் காங்கிரஸ்ல இருந்தும் பாஜகவில் இருந்தும் எம்எல்ஏக்கள் இவர் கண் அசைச்சா அடுத்த செகண்ட் அங்கிருந்து வரத்துக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு பல ரிப்போர்ட்டுகள் பாஜக மேலிடத்துக்கு போனதுனால பாஜக ஸ்ட்ரிக்டா சொல்லிச்சு, நீங்க என்ஆர் காங்கிரஸோட தான் கூட்டணி வைக்கணும், தனித்து நிக்கிறதோ இல்ல டிவிக்கே கூட கூட்டணி வைக்கிறதோ, எங்க மைத்தினர் அங்க இருக்கிறாரு அப்படின்னு ஜோடி போட்டெல்லாம் நிக்க கூடாது, என்ஆர் காங்கிரஸோட தான் நிக்கணும், வேணும்னா உங்களுக்கு 2 சீட்டு நாங்க தரோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. இது போக பாஜக நிக்கிற தொகுதிகள்ல ஜோஸ் சார்லஸ் அவர்கள் செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு நெருக்கடியும் கொடுத்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இதனிடையில தான் புதுசா கட்சி ஆரம்பிச்ச ஜோஸ் சார்லஸுக்கு 2 தொகுதி அதே இடத்துலதான் அதிமுக வச்சிருக்கிறாங்க. நீங்க தமிழ்நாட்டுக்கு வேணா நீங்க என்ன பண்ணலாம், ராஜாவா இருக்கலாம், ஆனா பாண்டிச்சேரியில நாங்க சொல்றதுதான் அப்படின்னு பாஜக சம்மட்டடி என்ன பண்ணிருக்காங்க, அதிமுக கொடுத்திருக்காங்க. இப்போ அதிமுக கப்பு சிப்புன்னு இருக்காங்க. நீங்க பாஜக எப்படி எல்லாம் கேம் விளையாடுறாங்க பாருங்க. நீங்க பாண்டிச்சேரியில எங்களுக்கு 5 சீட்டு 6 சீட்டு வேணும் அப்படின்னு நீங்க நெருக்கடி கொடுத்தீங்கன்னா அப்ப தமிழ்நாட்டுல எங்களுக்கு இவ்வளவு சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்க இன்னும் சொல்ல போனா பாண்டிச்சேரியில பாஜகவை வளர்த்துட்டு வர்றதுக்கு அமித்ஷா அவர்கள் திட்டம் போட்டுட்டார். இன்னும் அது மாத்திரம் இல்லாம இன்னொரு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, திரும்பவும் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டா என்ஆர் காங்கிரஸ் அங்க இருக்காது. ஏன்னா நமச்சிவாயம் போன்றவர்கள்லாம் ஆல்ரெடி என்ஆர் காங்கிரஸ்ல இருந்து என்ன பண்ணாங்க, பாஜகவுக்கு தாவுனாங்க. அப்படியா இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய எம்எல்ஏக்களை இழந்துட்டு வராரு என்ஆர் காங்கிரஸ், அமைச்சர்களை இழந்துட்டு வராரு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இதனிடையில நம்ம பாஜக என்ன பண்ணிருக்காங்கன்னா, என்ஆர் காங்கிரஸ அங்க இல்லாம ஆக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனாலதான் கடந்த தேர்தல்ல சிங்கிள் டிஜிட்ல நின்றவங்க இப்போ டபுள் டிஜிட்ல என்ன பண்றாங்க, அங்க சீட்டுகளை உறுதிப்படுத்தி இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஆக மொத்த அதிமுக பாண்டிச்சேரியில
சுத்தமா மண்ணை கவிரிச்சு காணாம போயிருச்சு. நேத்து கட்சி ஆரம்பிச்ச ஜோஸ் சார்லஸ் கூட அதிமுகவை நீங்க ஈக்குவல் பண்ணலாமா? அதிமுக எப்பேற்பட்ட ஒரு கட்சி, எப்பேற்பட்ட ஒரு அதிகாரத்துல இருந்திருக்கு பாண்டிச்சேரியில, நீங்க இறக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு முட்டி மோத முடியாது. எடப்பாடி பழனிசாமி இப்போ பாண்டிச்சேரியில கொடுக்கறத வாங்கி நிக்கணும். ஆனா பாண்டிச்சேரியில இருக்கிற அதிமுகவினர் இப்போ குரல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம எந்த இடத்துல இருந்தோம் இப்ப 2 சீட்டுக்கு இவங்க கையில ஏந்தி நிக்கணுமா? பாஜக விடவா அதிமுக குறைஞ்சு போயிருச்சு? ஜோஸ் சார்லஸ் ஆரம்பிச்ச கட்சியோட நம்மள போய் ஈக்குவல் பண்றாங்களே, இதெல்லாம் தட்டி கேட்க மாட்டீங்களா எடப்பாடியாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலக குரல் பாண்டிச்சேரியில எழும்பியிருக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுமே பேச முடியாது. கப்பு சிப்புன்னு தான் இருக்கணும். ஏன்னா அங்க நீங்க நெருக்கடி கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இவங்க நெருக்கடி கொடுப்பாங்க. எங்களுக்கு 50 சீட்டு கொடுங்க, 60 சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நெருக்கடி கொடுப்பாங்க. பாண்டிச்சேரியா தமிழ்நாடா? எடப்பாடி பழனிசாமி நீங்களே முடிவு எடுத்துக்கங்க அப்படின்னு ஒரு நெருக்கடிய பாஜக கொண்டு வந்துருச்சு. 1000 இருந்தாலும் இங்க பாஜக விசஸ் அதிமுக சண்டை போய் பாஜகவா இல்ல என்ஆர் காங்கிரஸா அப்படின்னு ஒரு நிலைமைக்கு போயிருச்சு. என்ஆர் காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டாங்க. கடந்த தேர்தல்ல கூட பாண்டிச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை தான் பாஜக கிட்ட என்ஆர் காங்கிரஸ் முன்வைத்தாங்க. ஆனா இவ்வளவு நாளாயும் அடுத்த தேர்தல வந்துருச்சு. இன்னும் பாஜகவுக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கவே இல்லை. பாஜக இன்னமும் ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இத என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி அவர்கள் தெரிந்து கொண்டு ஏமாந்துகிட்டு வராரு. அதனால என்ஆர் காங்கிரஸிலும் சில கலக குரல் எழும்பதான் இருக்கு. ஏன்னா பாஜகவுக்கு இவ்வளவு சீட்டு நீங்க கொடுக்கணுமா? பாஜகவுக்கு இந்த அளவுக்கு நீங்க அந்தஸ்து கொடுக்கணுமா? நம்மளை வைத்து அவங்க என்ன பண்றாங்க? கட்சியை வளர்த்துக்கிறாங்க. நம்மளை வச்சு அவங்க என்ன பண்றாங்க? எம்எல்ஏக்களை ஏத்திக்கிறாங்க. இன்னைக்கு பாஜக பாண்டிச்சேரியில தனித்து நின்னா நோட்டாவுக்கு கீழே தான் போவாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால நீங்க கொடுத்த வாக்குறுதியை பின்வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ஆர் காங்கிரஸ் தனித்து நின்னாலும் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. அதை நிரூபிச்சு காட்டியிருக்கிறாரு என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி அவர்கள். ஆனாலும் இங்க பாஜகவின் அரட்டல் உருட்டல் மிரட்டலுக்கு நெருக்கடிக்கு பயந்து ரங்கசாமி அவர்கள் திரும்பவும் பாஜகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்க என்ன பண்ணிருக்காரு? 10 சீட்டு கொடுத்திருக்கிறாரு. இப்போ என்ஆர் காங்கிரஸ்குள்ளேயும் சில அதிருப்தியாளர்கள் இருக்கிறாங்க. பாஜக என்ன நினைக்குதுன்னா இவங்களை வைத்துக்கொண்டு நம்ம வளர்ந்துட்டு அடுத்து பாண்டிச்சேரி ஃபுல்லா நம்மளுதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் பாஜக நினைக்கிறாங்க. அதிமுக கொதிச்சு போயிருக்காங்க. இதுல யாருக்கு ரொம்ப லாபம்னா அதாவது ஜனநாயக லட்சிய கட்சி ஜோஸ் சார்லஸ் ஐயா அவர்களுக்கு தான். ஏன்னா அவர் கட்சி ஆரம்பிச்சு 2 தொகுதிகளை வாங்குறாரு. 2 தொகுதியில அவர் கன்ஃபார்மா ஜெயிப்பாரு. அதுல எந்த வித மாற்று கருத்தை இல்லை அப்படின்னு உறுதிப்பட சொல்றாங்க. வந்தா ராஜாவா தான் வருவேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் என்ன பண்ணாரு? 2 தொகுதிகளை கொடுத்தாங்க, ஜெயிச்சேன், எம்எல்ஏவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார்? மினிஸ்டர் கூட வாங்கிட்டு வாருங்க, சொல்ல முடியாது. ஏன்னா ஜோஸ் சார்லஸ் கண்டிப்பா நிப்பாரு, ஒரு தொகுதியில நிப்பாரு, எம்எல்ஏ ஆவாரு. ஒரு மினிஸ்டர் பதவி கொடுங்க. கூட்டணி ஆட்சி தத்துவம் தானே கொடுங்கப்பா. பாண்டிச்சேரியில கூட்டணி ஆட்சி தானே, எனக்கு நாங்க 2 தொகுதி வச்சிருக்கோங்கல்ல, எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி தட்டி வாங்கிடுவாப்புல ஜோஸ் சார்லஸ் அண்ணன். அதனால அவரு மினிஸ்டர் ஆகுறது கன்ஃபார்ம். அதுல எந்த வித மாற்று கருத்தை இல்லை அப்படின்னு. இதுல அதிமுக தான் நாமத்தை சாத்திட்டு போனோம். என்ன நடக்க போதோ அது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா பாண்டிச்சேரியும் கூட்டணி ஆட்சிக்குள்ள கொண்டு வந்து பாஜக கொஞ்சமா எல்லாரையும் விழுங்க போகுது அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இருந்தாலும் பாண்டிச்சேரியில காங்கிரஸ் திமுக கூட்டணியும் கொஞ்சம் வலுவாக இருக்கிறத நம்ம பார்த்துதான் ஆகணும். இந்த தடவை என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட கூட்டணி வச்சதுனால பாண்டிச்சேரிக்கு ஒரு வளர்ச்சி பாதையில வரல, மாநில அந்தஸ்து கொடுக்கல, பல நலத்திட்டங்கள் வரல, பல நிதிகள் வரல அப்படின்ற குற்றச்சாட்டும் இங்க முன்வைக்கப்படுது. சோ இது எல்லாத்தையும் சொல்லி அங்க இந்தியா கூட்டணியும் வலுவாக தான் இருக்கு. திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளும் அங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறத பாக்குறோம். போட்டி கொஞ்சம் கடுமைதான் இருக்க போகுது. பாண்டிச்சேரியில என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். பாண்டிச்சேரியில அதிமுகவை நசுக்கிற விதமா ஜோஸ் சார்லஸுக்கு இணையா 2 சீட்டுகள் அதிமுக கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பத்தி ஒரு கருத்து நம்ம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.